ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம ஒரு தரமான கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வேறு எதுவும் இல்லை, பாப்பி பிளே டைம் தான். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், யாருன்னா பார்க்கலாம் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம மட்டும் பேச போகிறது கிடையாது, நம்ம கூட இன்னொரு ஜோக்கரும் பேச போகிறோம். தட் இஸ் சந்தோஷ். என்னடா ஜோக்கர் சொல்கிறேன், நான் ஐடியா யூடியூபர் ஆக்கலான்னு ஐடியா கொடுத்ததே நான் தான்டா. நீ ஐடியா கொடுத்துருப்ப, கேம் பிளே பண்ணதே நான் தானே. அதை ரெக்கார்ட் பண்ணது நான். சரி விடு, அவங்க இன்ட்ரோ போட்டாங்க, இப்போ விளையாட ஆரம்பிப்போம். இப்போ நம்ம இன்ட்ரோ போடலாம். அடுத்த வீடியோலேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே என்னடா பெரிய சிலை வெல்கம்னு உட்காந்துருக்குடா. சிலை பெயிண்டிங்டா. ஒரு லாக் இருக்குது, அதை ஓப்பன் பண்ண ஈஸி ட்ரிக்கு தான். அதை நானே காட்டுறேன் பாரு. இப்போது இது உள்ள போயிட்டு மேலே பார்த்தோன்னா ட்ரெயின் ஓடும். அதில் எல்லா கலர்லையும் பார்த்துக்கணும், க்ரீனு, பிங்க்கு, எல்லோ, ரெட்டு பார்த்தாச்சா கலரு. இப்போ அதை போயிட்டு அங்கே இருக்க லாக்கில் போட்டுறோம், ஓப்பன் ஆகிடும் டோரு. எப்படி என்னோடய மேஜிக் சூப்பராக இருந்துச்சா? இன்னும் ஓப்பனே பண்ணல. ஐயோ தப்பாக போட்டேன்டா. க்ரீனு, பிங்க்கு, எல்லோ, ரெட்டு. கரெக்டு. க்ரீனு, பிங்க்கு, எல்லோ, ரெட்டு. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ உள்ளே போயிட்டு இங்கே கை இருக்குமே, கை எடுத்துக்கோ. எங்கடா கையில் டேப் ரெக்கார்ட் தான் இருக்கு. அங்கே சிடி பிளேயர் இருக்குது, போட்டு பார்ப்போம். என்ன ஏதோ படம் காட்டுறானுங்க. புது படம் எதுனா போடுங்கடா. கிராப் பேகா, இது பேர் தான் கிராப் பேகா. இதை வச்சுன்னே போகணுமா? இந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டு இப்படி போகணுமா? நம்ம தான் அந்த போட்டுக்கிட்டு போகிறது. 2 கை இருக்கா? 2 கை எல்லோ கலர் ப்ளூ. இதை பெரிய பொருள் மேலே பூச்சி இழுத்தா வராதான். அதுவே வந்து பூச்சி இழுத்தா வருமா? என்னடா சொல்கிறானுங்க? இது வந்து பூச்சி இழுத்தா பொருளை இழுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா? மனுஷங்க மேலே யூஸ் பண்ணால் இன்ஜுரி ஆகிடுமா உங்களுக்கு? தலை கையோடு வந்துச்சு. ஐயோ வந்துச்சு அடிடி. எப்படா இது ஒயர் மாதிரியா? கரண்ட்டு கூட பாஸ் பண்ணிக்கலாமா இதை வச்சு? பாஸ் ஆயிடுச்சுடா. எப்படா? தேங்க்யூ போட்டாங்க. நம்ம போயிட்டு இப்போ கிராப் பேக் எடுத்துப்போம். ஓப்பன் பண்ணுங்கடா. இல்லை ஓப்பன் பண்ணுங்களே. ஓப்பன் ஆகலை. வாட்ஸ் த டைம், ப்ளே டைம். இவ்வளோ பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாங்க. எடி 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 சீக்கிரம் எடு. இன்னும் ஒரு கை தான் இருக்கு. இன்னும் ஒரு கை தான் இருக்கு. அதில் 2 கை இருக்குன்னு போட்டிருக்கடா. இன்னொரு கை எங்கே உள்ளே மாட்டிக்கிச்சேன்னு? என்னடா உள்ளே கூட போக முடியல. சரி, நம்ம தான் அந்த கையை தேடி எடுக்கணும் போல். இப்போ நம்ம கிட்ட ப்ளூ கலர் ஹேண்ட் இருக்குது. இப்போ நம்ம ரெட்டு தான் கண்டுபிடிக்கணும். கைஸ், மூக்குறியிற சத்தம்லாம் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் ஏன்னா இந்த சீசனில் நிறைய மழை பெய்யுது, அதனால் நீங்களும் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ எங்களுக்கு நிறைய சளி பிடிச்சிருக்கு. ஓப்பன் ஆயிடுச்சா? ஓப்பன் ஆகுதுடா. அதை வச்சு அமுத்திக்கிட்டே இருந்தா ஒருத்தர் நிற்கிறான் பாரா. ஹாய் சார். அதான் ஓகே இருக்கு. ஓகே அக்கியோ ஓகேடா. பிங்க் கலரில் இருக்கிறது கிசி பிசி, அதெல்லாம் 3rd பார்ட்டில் வரோம். இந்த கேம் வந்து 4 பார்ட் வந்துச்சு. நாங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்ட்டே ஆடுறோம். உங்களுக்கு 2nd பார்ட், 3rd பார்ட், 4th பார்ட்லாம் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போடுறோம் வீடியோலாம். இங்கே பவர் கொடுக்கறது இருக்குது. அவங்க சொன்ன பவர் எடுக்கிற இடம் எங்கே இருக்குது? டேய், பவர் கொடுக்கணும்டா. எப்படா கொடுப்ப? ஒரு கை தண்டா இருக்குது. இரு, எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு வாட்டி. பவர் வந்துச்சு கைக்கு. எடுத்து இதில் மாட்டிப்போம், இதுலேயும் மாட்டிப்போம். இந்த இடத்துல கொடுக்கணும், ஆனால் இன்னொரு கை இல்லை. இது வேறு மூடி இருக்கேடா. எப்படா திறக்கிறது? இன்னொரு கை கூட இல்லை. சரி, போய் கையை இன்னொன்று தேடி எடுத்துகிட்டு வருவோம். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். எதுக்காக இருந்தாலும் ஒரு வேளை வந்துச்சுன்னா இரு. ஐயோ, இது வேறு முட்டு கொடுக்குது. பவர் வந்துச்சு. எடுத்துகிட்டு போடா. யாரும் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க. அப்புறம் கரண்ட் பாக்ஸில் கை வச்சுருந்தா கை பொசுங்கிடும். சேஃப்டியா இதெல்லாம் சும்மா கேமுக்காக. இதுவும் வரல இந்த ட்ரையும், போய்டும். இங்கே ஒரு சிலை இருந்துச்சு, எங்கடா? எங்கே போச்சு? சிலையை காணும். ஒருவேளை அது சிலை இல்லையோ? சரி, ஒருவேளை அது நம்மளுக்கு சாவி கொடுக்கறதுக்காக இருந்துச்சோ தெரில. இது வேறு ஒரு தடவை வச்சு கொடுத்தா நிற்க மாட்டேங்குதுடா. ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா? உள்ளே போவோம். இந்த கேம் ஒன்று பயம் ஏதோ ஓடிச்சுடா. இப்போ இந்த சைடு இல்லடா, இந்த கேம் ஒரு பயங்கரமாக இல்லைன்னு சொல்லும் போது ஏதோ ஓடிச்சு. உள்ள ஏதோ தண்ணிலாம் ஊற்றி வச்சுருக்காங்க. யாரோ எங்கே பார்த்தாலும் இந்த மண்டபம் எந்த போட்டு வச்சுருக்காங்க. ப்ளூ கலரில் இருக்கான். யோகி. இவன் யார்? அடுத்த பாட்டில் யார் வருவா? எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்.
இப்போ வந்து கையை இது ஒரு பொம்மை இருக்கு. இது இந்த இடத்துல பொம்மை செய்கிற இடம்னு நினைக்கிறேன்டா. இங்கே டிவி இருக்கு, டேப் ரெக்கார்டு. நம்ம கிட்டே டேப் ரெக்கார்டு இல்லை, அதனால் போவோம். இது வந்து ஈஸி பசில் தான். இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்கா, சைட் எடுத்துகிட்டு போய் ப்ளூ கலர் கிராஸ் சொல்லிடணும். ஓ, இந்த 4 கலரையும் சொல்லிவிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ரெட் கலர் கை கச்சிடும்னு நினைக்கிறேன். கடைசியில் அந்த இது 2 இடத்துலையும் கையை வச்சு அந்த இடத்துல க்ரீனை பார்த்துட்டேன்டா நான். க்ரீனை கண்டுபிடிக்க அந்த போது ரெட்டு கண்டுபிடிச்சேன். இங்கே எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஆஹா, எடுக்க பழக முட்டை கொடுக்குது. இப்போ அப்படிக்கா போய் எடுக்க வேண்டியது தான். நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாது. என்னடா அது எடுத்ததுக்கப்புறம் கையை விட்டு எடுக்கிறான். யார் ராயவன்? ஏய், பயங்கரமாக டோர் ஓப்பன் பண்ணுறான். நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு கை இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கை வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். கையில் தர முடியாது, வேணால் உங்கள் பேரை சொல்லலாம் அடுத்த வீடியோவில். எங்கடா இது வர மாட்டேங்குதே, முட்டு கொடுக்குது. இந்த ரெட்டு ஃபஸ்ட்டு ரெட்டு வெயிட்டா, க்ரீனு, அடுத்து க்ரீனா எல்லோவா? க்ரீனு இன்னும் எல்லோ மட்டும்தான் இருக்குது. எல்லோ தானே கண்டுபிடிச்சிடலாம். நல்லா பளிச்சுன்னு தெரியுமாடா அந்த கலர். என்னடா லைட் ஆகிடுச்சாலே டொப டொபன்னு உழுது எல்லாம். லைட்டாக தொட்டத்துக்கே விழுதுடா. இங்கே எங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியுமாடா அந்த கலரு. டே அங்கே அந்த சைடில் போய் மாட்டி கீட்டிக்க போகிறடா போடா. ஆமாம், இங்கே வர கம்பி இருக்குது, மாட்டி என்னத்துது பக் ஆகிடும். இங்கே இருக்கு, அது மேலே இருக்குடா. கை லான்ச் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பர், எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அங்கே வச்சிடணும். இது நம்மளுக்கு அந்த ரெட் கலர் கை கச்சிடும். இது வேறு ஸ்ட்ரைட்டாக பறந்து போகிற மாதிரி இருந்தால் போயிருக்கலாம். திருப்பி இப்படிக்கா வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கேருந்து கீழே இறங்குறது ஈஸி, இந்த சைடு குச்சிடலாம். கரெக்டாக கீழே இறங்குறதுக்கு மட்டும் உடச்சி வச்சுருக்கானுங்க. அவர் மேலே இருக்கிறதுக்கு அங்கே ஒரு ஏணி வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக இருந்துக்கும். அது இப்போ எங்கே கை அவ்வளோ பெரிய கையா? டே அதே பூரா தூக்கிறது அங்கேயோ போயிடுச்சுடா. ஐயோ, அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வருதுடா. பாக்ஸ் உள்ள அந்த ரெட் கலர் கைடா பாக்ஸ் உள்ள. அப்படியா? நல்லா பாரு, உத்து பாரு. ஆமாண்டா, எனக்கு கலர் கைதான். கீழே போட்டு ஜமால் வந்துச்சு, கண்ணாடி வந்துச்சு. எடுத்துக்கலாம் கையை இப்போ. ஓகே, 2 கை வந்துச்சு இப்போ. எல்லாம் சவுண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா செம்ம சவுண்டு கேட்குது. பச்சாக் ஒழுங்காக விளாட தெரியுமா தெரியாதாடா அவனுக்கு? காட்டுறேன், நான் விளாட்றேன். நீ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் விளாட்றேன். ஓகேடா, எப்படி உனக்கு தெரியும்? வீடியோலாம் பார்த்து தானே வந்திருக்கேன். வரண்டியா? ஏன் மன்னிச்சு உக்காந்து தான் போகணும். இந்த இடத்துல உக்காந்து போனாலும் லைட்டாக தான்டா ஆகுது. மண்டை சிச்சு லைட்டாக. ஏய், செம்மையாக வலிக்கிட்டு போகிறான். இப்போ இங்கே என்னடா போகணும்? இதில் பவர் கொடுக்கறது இருக்குது, டேஞ்சர்னு போட்டிருக்கு. டேஞ்சர்னா நம்மளுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி போகலாமா? இன்னும் ஏற முடியல. ஐயோ, ஏற முடியல, மாட்டிக்கணுமா? இல்லை, இந்த சைடு வழி இருக்குது பாடுறா. பவர் எடுக்கிறது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பவர் அதோ இருக்குது பவர் எடுக்கிறது. இப்போ அது அவ்வளோ தூரம் அங்கே போக மாட்டேங்குது. ஏய், பின்னாடி போக மாட்டேங்குது. ஐயோ சார், என்ன விடுங்க சார். பகாயிச்சு போல் அந்த சைட் போக முடியாது போலடா. நம்ம இந்த சைட் போயிட்டு மேலே ஏறிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த பவர் எடுத்து இப்படியே போகும். இந்த இதில் கனெக்ட் பண்ணி எங்கடா இப்படி போய் அவ்வளோதான். அவ்வளோதான், கரெக்டு. கரண்ட் வில் பி ரைட் பேக்னு போட்டாங்க. ஐயா, கரண்ட்டு கொடுத்துட்டோம். ஃப்ரீ சப்ளை போல இருக்குது. நம்மள ஜாலியாக ரைடு இட்டு போகுது உட்கார வச்சு. எங்கடா போகுது இது? இவ்வளோ நேரம் போகுது. ஐயோ, குப்பைலாம் நம்ம மேலே தூக்கி போடுறாங்க. ஒரு வேளை குப்பை தொட்டிலாம் போடுற இடத்துக்கு போதோ? போய் நான் சீட போகிறாங்கடா. மிஷின் வச்சு தப்பான தூக்கி கூப்பிட்டு வந்துட்டோங்கண்ணா. தெரில, கரெக்டாக வந்துட்டேன்டா. இந்த இடம் தான். இந்த இடத்த இங்கே பார்த்த மாதிரியே இருக்கு. பார்க்கல, இன்னும் பார்க்கல. ஓகே, நீ மேக் அ ஃப்ரெண்ட் நீட்ஸ் பவர். இந்த மிஷினுக்கு பவர் கொடுக்கணும் போலையே. எங்கேருந்து போய் நம்ம பவர் கொடுக்கறது? மேலே போனேன்டா, நான் சொல்கிறேன் அதே மாதிரி மேலே போ. எத்தனை படிக்கட்டுறா, எப்படிரா ஏறி போகிறது? ஈஸியாக ஒரு லிஃப்ட்டோ இல்லை எக்ஸலேட்டரோ வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும். வைப்பாங்க, கனவல் தான் காணணும். ஓகே, போயிடலாம். டேய், கீழே ஓட்டடா. டே, அது அங்கே ஓட்டந்ததே பார்க்கவே இல்லையாடா? பார்க்கல, சாரிடா. திரும்பி மேலே வந்தாச்சு. இப்போ ஈத்து. ஓ, ஐயோ, கை மாட்டிக்கிச்சு. கை மாட்டிக்கிச்சுடா. நான் அது எடுக்க ஒன்றுலடா. ஐயோ, கையை விட்றா. மீன் மாதிரி துடிக்குதே கையை வந்துச்சுடா. ஓகே, இப்போ இந்த இதில் பவர் எடுக்கிற இடம் இருக்குது.
கொடுக்குற இடம் அங்கே அப்படியே போய் இங்கே பார்த்துட்டு வருவோம். சுற்றின்னு வந்து இங்கே சுற்றின்னு வந்து இதில் கனெக்ட் பண்ணி அப்படி சுற்றிட்டு போய் இந்த இதில் கொடுக்கணும் பவர். ஐயோவா அங்கே பெருசாக இருக்குது. அங்கேருந்து எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நான் சாக்கு வச்சு சாக்கு பாடி ஆகிடும் போகுது. சரி பரவாயில்ல போகலாம். இப்போ இங்கேருந்தே கையை லான்ச் பண்ணுவோம். 3 2 1 டுஷுக். இந்த போக மாட்டேங்குது. ரெட் கலர் ப்ளூ கலர் போயிடுச்சு. அப்படியே இதில் வேணாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் கொடுப்போம் கரண்ட்டை கொடுத்து ஜஸ்ட் மிஸ்கில் ஊந்துருப்போம். கொஞ்சம் பார்த்து தான் ஆடேண்டா. அப்படியே இது வர வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போவோம். ஓகே கரெக்டாக இது கூட கையெல்லாம் மடங்கி நிற்குது. ஒர்க் ஆகலடா. ஐயோ என்னாச்சு? வகைச்சு நினைக்கிறேன் ஏதோ. அமுக்கு நான் அமுக்கிறேன் வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? வரமாட்டேங்குதா? இரு பக்கத்தில் போய் ட்ரை பண்ணுவோம். வாய்ப்பு இல்லை. கை வந்துச்சு திரும்பியும். ஒரு வேளை ரெட் கலர் அதில் கொடுத்துட்டு இப்போ ஒர்க் ஆகுதுடா கை. ஒரு வேளை ஏதோ பிரச்சனையாக இருக்குது. இப்போ ரெட் கலர் லான்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் விட்டோம். கொஞ்சமாச்சு பேசுகிறா. டேய் விளாடும் போது எனக்கு பேச வராதுடா. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ் கீழே ஊந்துருப்போம். ஒன்றும் என்ன பண்ணுறது? அவ்வளோதான். கையோடு சேர்த்து கை மட்டும் மேலே வந்திருக்கோம். நம்ம மட்டும் தனியாக வந்து கீழே ஊந்துருவோம். டேய் இதான் ரோப்பாச்சேடா. எவ்வளோ தூரம் வேணா போண்டா. ஆமாம் ஆமாம் அதுவும் சரி தான். ஓகே இப்போ கரெக்டாக கொடுப்போம். வந்துச்சுடா பவர். டேய் கரண்ட் வந்துச்சுடா. கரண்ட் வந்துச்சுடா. கரண்ட் எங்கடா வந்துச்சு? சரி இங்கேருந்து அப்படியே குதிப்போம். இதுக்கு தேவையில்லாத விஷயம். கரண்ட் வரலடா. வந்துச்சு. ஓகே இறங்கி வந்துட்டோம். இப்போது வந்துச்சா? கட் பண்ணிட்டோம் சீனை. இறங்கி வர்றது அவ்வளோ நேரம் பார்த்தோன்னா போர் அடிக்கும். ஓகே ஏதோ ஒன்று ஆகுது. என்னடா இது? ஏன்னா பொம்மை கிம்மை வரப்போதா? இதை ஓப்பன் பண்ணி விடுவோம். இதையும் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். நான் சொன்ன மாதிரியே பொம்மை வருது. நான் பூனை மாதிரி இருக்கு. ஐய் புலி மாதிரி பூனைடா. புலி மாதிரி பூனை. புலி பூனை பொம்மை எப்படா? ஓகே முதல்ல இது உள்ளேருந்து வரும்னு நினைக்கிறேன். வருமா வராதா? என்ன இவ்வளோ பொறுமையாக வருது? வரட்டும். முதல்ல இந்த ஆண்டாவா ப்ரோ எல்லாம் ஓரளவு தான். சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. எவ்வளோ நேரம்டா? இப்போ வருதுடா. இது விடுந்துடும் போலையே இதாகிறதுக்குள்ள. அதான்டா புலி பூனை பொம்மை. புலி பறக்குது. ஏய் புலி இல்லைடா பூனைடா. உனக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரியுதுடா. கோடு கூட இருக்குது பூனை மேலே புலி மாதிரி. லூசி பூனை மேலே கோடு கூட இல்லாமல் வேறு எப்படிடா இருக்கும்? ஓகே இப்போது அது அந்த சீனை கட் பண்ணிட்டேன். இது மேலே ஸ்லோவாக வருதுங்க. அதனால் அந்த சீன்லாம் கட் பண்ணிட்டேன். எடு உள்ளே போயிடாது. பச்சை எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண இதை வச்சு? இப்போ இந்த இடத்துல ஒரு டோர் இருக்காடா. அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கணும்டா. ஓ வச்சுட்டு வைக்கணுமா? என்ன வைக்க முடியல? வைக்க முடியலையே. வச்சிடாச்சு கரெக்டாக. ஓகே ஸ்கேன் ஆகுது. அவ்வளோதான். வில் பி ரைட் பேக். ரைட்டில் ஏன்டா பேக் இருக்குது? ரைட் என் பேக்கில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் தானே இருக்கும். கிஸ்டி மிஸ்ஸி சைடில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. யாரா அங்கே வைக்கிடா. சலையை நின்றுடா. ஓடு உயிரை கையில் பிடிச்சின்னு ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. இந்த இடத்துல தானே வந்தேன். திருப்பி இந்த இதுக்கு போயிட்டு. இல்லை இது வேற வழியா? முன்னாடி வழியாக வரான்டா அவன். என்னடா எங்கெங்கேயோ வரான்டா. அவன் பேயாடா? அவன் ஒரு பேயின்னு சொல்ல முடியாது. மான்ஸ்டர்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சீக்கிரம் ஓடு நிற்காம ஓடினாரு. எல்லா சைட்லேருந்தும் வரானே பேய் மாதிரி. ஓடே. நான் அதோ பொம்மை தான் இருக்குதுன்னு நினச்சேன்டா. பார்த்தா நடந்து வருது நம்மளை பார்த்து. ஒரு ஆள் ரோபோட்டாக இருக்குமோ? ரோபோட் இல்லைடா. அது ஏதோ ஒரு மான்ஸ்டர்ரா. ஓடு உசுர கையில் பிடிச்சி பற்றி அடுத்த பாட்டில் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு கரைச்சி குடிச்சிட்டு வரோம். நல்லா கரைச்சி குடிப்பேன். அடுத்த பாட்டெலாம் 2 மணி நேரம்டா. வாய் வலிக்கும் பேசுறதுக்குள்ள. ஐயோ வரான் கேட்டு வர சத்திக்கிச்சு. ஓ மை காட் சீக்கிரம் கேட்டு தர. ஓடு நிற்காம ஓடிக்கிட்டே இரு. இவன் துரத்துற ஓடு கஷ்டமாக இருக்குது. அப்பாடியோ தப்புச்சிட்டோமா என்ன? ஏன்டா இது ரைட் வில் பி ரைட் பேக்னு கேட்டுது. அது வாடா வரட்டும் ஸ்லோவாக வரட்டும். இது வேறு லோடிங் ஆகுது. வந்துச்சு. என்னடா இது கை போட்டிருக்கடா. பூச்சியில் கீழே தள்ளி விடு. ஐயோ சாரிங்க சார். போச்சுடா. போச்சு. இன்னும் ஊந்துச்சு. என்கிட்டயே வச்சுக்கிறேன். போய் கீழே போய் பார்க்கலாமா?
நீயே கீழே போ, நீயே செத்துருவ. அப்படிங்கிற. சரி கீழே குதி. இப்போ கீழே ரத்த கரையாக இருக்குது பாரு அதோடது. சரி எப்படியாச்சு அங்கே தெரிஞ்சு பார்த்தியா ஃப்ளவர் மாதிரி அங்கே இருக்குது டோரு. இவ்வளோ தூரம் எப்படி போகிறது? எப்படி போகிறதா நடந்து வளைச்சி வளைச்சி போட்டு வச்சுருக்கானுடா டே. நடந்தாண்டா போடணும். வேறு எப்படி போகிறது சொல்லு? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போகணும். இவர் அப்படியே உண்மையாக ஓடுற மாதிரி பேசுகிறாரு. சரி கேம்னாலும் கேம் தானே. டோன்ட்டு ரன்னு ஸ்டாப்பு ஏதோ போட்டு நான் ஆ ஏன்னா இவனுங்க அடிக்கடி இந்த மாதிரி போடுறானுங்க. நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குமோ? நோ ரன்னு கோ பேக் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. ஒன்றுமே புரியல. நோ ரன் கோ பேக்கா? அப்படிலாம் போக முடியாது. கேம் முடிச்சா தான் நாங்கள் போக முடியும். குதிச்சு குதிச்சு போகணும். ஏதோ பேலஸ் மாதிரி இருக்குடா இது. ஒரு வேளை ஈவில் நான் வீட்டுக்கு தெரியாமல் வந்துட்டோமோ? ஈவில் என்னோட வீடியோவை நம்ம போடுறோம். அது இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். இங்கே ஒரு டோர் இருக்குடா, ஆனால் ஓப்பன் பண்ண முடியலையே. யார் யாருக்குள்ள ஈவில் நான் ப்ரோக்கன் மாஸ்க் வேணுன்றீங்களோ அவங்க மட்டும் கமெண்ட்டில் ப்ரோக்கன் மாஸ்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஈவில் நான் அதுக்கு முன்னாடி விளையாடி போடணும்டா. அதுக்குள்ளேயே ப்ரோக்கன் மாஸ்க் போயிடுவேன். ஓப்பன் கரோ. அங்கே எதுவும் பொம்மை இருந்துச்சு, ஓப்பன் பண்ணேன். அதான் லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஒருவேளை அது அனபிளாக இருக்குமோ? கண்ணெலாம் முட்டை முட்டையாக இருக்குடா கண்ணு. என்னாச்சு? ஏய் முடிஞ்சிடுச்சுடா சாப்டரு. சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.